சென்னை அயனாவரத்தை சேர்ந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான ராதா என்பவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: என் பேர் ராதா. எனக்கு 34 வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி என் புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்து இப்போ 3 வருஷமா என்னை அடிச்சு துரத்தி தீபாவளி பொண்ணு லட்சுமி பொம்பளை கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இருந்து அடிச்சு துரத்தி எனக்கு தனியா என்ன வாழ முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா வாழவர் வந்து என்ன மிரட்டி கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு போகணும்னு சொல்லியாங்க. ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி மெயின் ரோட்ல வச்சு அந்த பொம்பளை கூட வாழ விடல, உன் புருஷனை லட்சுமி வாழ விடலைங்க, ஒன்னு இந்த ஊரை விட்டு துரத்திடுவேன், இன்னும் கொலை பண்ணிடுவோம் பாருன்னு மிரட்டினாங்க. 19ஆம் தேதி பையன் வந்து வீட்டாண்ட வந்து மிரட்டி வீட்டு பக்கத்துல வந்து மிரட்டி ஒன்னு இந்த இடத்த விட்டு எப்படி கொலை பண்ணி மிரட்டியும் பாருன்னு சொல்லி கை காலெல்லாம் உடைச்சு போடுறேன். அவன் வந்து மிரட்டினான். எல்லாருமே இந்த மிரட்டி ரோட்ல நடக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வீட்டுல எனக்கு இந்த சென்னையில எனக்கு யாரும் இல்லை, தனியா இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை என்னன்னு கேட்கிறேன் கூட. என் பொருத்தனை நம்பிதான் இங்க வந்தேன். எனக்கு பாதுகாப்பு வேணும். வேலைக்கு போனாலும் வரும்போது நான் பயந்து வர என்ன எப்ப கொலை பண்ணுவாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்போது வாழ் வந்து அசிங்கத்துமா கேட்போம். அசிங்கத்துமா கேட்டு என்ன கேவலப்படுத்தி பேசுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. என்ன பண்றாரு? அவர் கட்சியில இருக்கிறாரு. எந்த கட்சி? நாகர்ல இருந்து வந்து நாகர்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த குளத்தரன் இல்ல, ஊர்ல குளத்தரையில கல்யாணம், நாகர்கோவில்தான் கல்யாணம் பண்ணோம். குளத்தரை ஜங்ஷன்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்க என்ன சென்னை கூட்டியில இருந்தாங்க. கூட்டியில இருந்து 2091 காரணம் இந்த பொம்பளை கூட போறதுனாலதான் என்ன இருக்காங்க. அடிச்சு தடுத்தாங்க. எனக்கு பசங்க இல்ல, ஒரு குழந்தை வந்து இறந்துச்சு. அது ஒரு குழந்தை இல்ல. அவர்கிட்ட கேட்டு பாத்தீங்களா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க கேட்டீங்களா? கேட்டு அடிக்கிறாங்க. அவர் பேர் என்ன? வின்சென்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க ஸ்டேஷன்ல? எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள இவர் வந்துருவாரு. வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் கட்டு. அவங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பீங்க? அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு யார் எடுத்து கொடுப்பாரு? பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வேலை செஞ்சு வச்சு இந்த பணத்தை எல்லாம் அவளுக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துருக்கு. எவ்வளவு நகை கொடுத்துருக்கீங்க? நிறைய நகை எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் நகை, கம்மல், வீட்டுல இருந்து டிவிங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் கிட்ட எடுத்துருக்கு. 4 லட்சம் ரூபாய் கிட்ட டிவி, 35,000 ரூபாய் டிவி, ஒரு 12,000 ரூபாய் டிவி, இதெல்லாம் எண்ணிட்டு போயிருக்காங்க. சிலிண்டருங்க வெளியில இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருந்து சாமான் சொல்லிட்டு அத்தனையும் முறைக்கு போனாங்க. அதுலதான் ஒரு பொருள், ஒரு பிளானு கேட்டு என்ன மார்க்கெட்டுக்குள்ள போட்டு என்ன அடிச்சு இழுத்துட்டு சொன்னாங்க. மண்டலாதி ஆயிடுச்சு. அதனால இருக்குன்னு சொல்லிட்டு வீடு எடுத்து அந்த பொம்பளையும் என் வீட்டுக்காரங்க ஒண்ணு இருக்கும்போது அவளுக்கு மரமா அனுப்பி கொடுக்குற பாருன்னு சொல்லி ரோட்ல எல்லாம் போட்டு மெயின் மார்க்கெட்ல போட்டு என்னை இழுத்து சங்கில அடிச்சு கல்லால இருந்துச்சு. ரோட்ல எல்லாம் போட்டு இழுத்தாங்க. என் பேரு ராதா. நான் சந்திப்பு 3ஆம் தெருவுல 95 இருக்கு.